கண் திருஷ்டி நீக்க இலை பரிகாரம் எப்படி செய்வது? விழுந்து போன வாழ்க்கையை மீட்டெடுக்க இந்த 3 இலை போதுங்க. இந்த 3 இலை உங்கள் கையில் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் தப்பித்து விடலாம். நாம் பலரை சந்திச்சிருக்கிறோம். நல்லா வாழ்ந்து தான் கெட்டிருப்பாங்க. குடும்பம், பணம், சொத்து அப்படின்னு அவ்வளவு அமைதியாக ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. திடீரென ஒரு நாள் மொத்தமாக எல்லாம் போய் நொடிந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவாங்க. இது பணம் வைத்திருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லைங்க. நாம் நன்றாக உடை உடுத்தி கொண்டு இல்லை அலங்காரம் செய்து கொண்டு போகும்போது யாராவது பார்த்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அடுத்த நாள் உங்களால் எந்திரிக்கவே முடியாது. இதை நம் கண் திருஷ்டியானது பல வகை உண்டுங்க. நாம் உண்ணும் உணவில் இருந்து உடுத்தும் ஆடை, வாங்கும் பொருள் அப்படின்னு எவ்வொன்றுக்குமே தனித்தனியாக திருஷ்டி இருக்குங்க. இதில் முக்கியமானது பண விரய திருஷ்டிங்க. நம் கையில் பணம் இருக்கும்போது இல்லைன்னா நம் வீட்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது யாராவது பார்த்து இவங்க கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன பணப்பழக்கம் தாராளமாக இருக்குன்னு சொன்னாலும் போதுங்க, அந்த பணம் உங்ககிட்ட தங்காமல் வீண் விரயம் ஆகிடுங்க. இந்த பண விரய கண் திருஷ்டியானது வந்துவிட்டால் அவங்களால வாழ்க்கையில் முன்னேறுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமங்க. பணம் தானே அனைவருக்கும் ஆதாரமாக இருக்குங்க. பணம் இல்லாமல் நம்மால் எதை வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தாம் மற்ற திருஷ்டிகளை விட இந்த பண விரயம் திருஷ்டி மிகவும் ஆபத்தானதுங்க. சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் இப்படி கண் திருஷ்டியாகும். சொல்ல முடியாது. மனதில் தீய எண்ணங்களை வைத்து கொண்டு நாம் நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறவங்களின் வார்த்தை கட்டாயமாக பயங்கரமான கண் திருஷ்டியாக மாறி நம்ம தாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு இலை பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான 3 இலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருக்கன் இலை, வேப்ப இலை, துளசி இலை. இந்த 3 இலையையும் பார்த்திங்கன்னா விரல் நகம் படாமல் எடுத்துக்கோங்க. அதாவது இலையை நகத்தால் கிள்ளக்கூடாதுங்க. இந்த 3 இலையும் நல்லா கசக்கி சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாரோட பசுங்கோமியம் கலந்துக்கோங்க. பசுங்கோமியம் கிடைக்காதவங்க கங்கா தீர்த்தம் வாங்கி கலந்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை எந்த நாட்களில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த 3 தினங்களில் மட்டும்தான் செய்யணுங்க. இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இந்த 3 இலையும் சாறில் பசுங்கோமியத்தை கலந்து நாம் வீட்டை சுற்றிலும் வீட்டிற்கு உள்ளேயும் தெளித்து விடணுங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் நம்ம வெளியில் சுற்றி தெளிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வீட்டு உள்ளே ஃபுல்லாக தெளிச்சிடணுங்க. தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் கூட இதை தெளித்து விடலாங்க. இதை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யணும். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நிறைய மாற்றம் அப்படிங்கிறது